இன்னைக்கு டிங்கர்ல ஒரு மாருதிக்கு ஷிஃப்ட் வந்திருக்குங்க. வண்டி இது பார்க்கிங்ல நிறைய அடிபட்டுச்சு. அவங்க வீட்டில் மாறி 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 வண்டி ஃபுல்லாக அடிபட்டுச்சு. ஆர்டிஓ லெட்டர் மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு ஒரு 20 டேஸில் வந்து புது ஆர்சி வந்துடும் சொன்னோம். மாஃபியா கார் மாதிரி தான் வண்டியை வந்து ரெடி பண்ணோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிங்கர். இன்னைக்கு டிங்கர்ல ஒரு மாருதிக்கு ஷிஃப்ட் வந்திருக்குங்க. இந்த வண்டி வந்து வந்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் டேமேஜுங்க. வண்டி இது பார்க்கிங்கில் நிறைய அடிபட்டுச்சு. அவங்க வீட்டில் மாறி 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 வண்டி ஃபுல்லாக அடிபட்டுச்சு. அதனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃப்ரண்ட் ஹெட்லைட் டேமேஜ், சைடில் எல்லாமே ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிருந்தது. ஸோ எல்லா பேனலும் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ கஸ்டமர்கிட்ட வந்து ஃபுல் பாடி பண்ணுற மாதிரி இருக்குது, ஃபுல் பாடி பண்ணணும் அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னால், கலர் சீஸ் பண்ணால் என்ன ப்ரொசீஜர்னு கேட்டார். நான் சொன்னோம் ஆர்டிஓ லெட்டர் மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு ஒரு 20 டேஸில் வந்து புது ஆர்சி வந்துடும் சொன்னோம். அதனால் வந்து அவர் ஓகேன்ட்டார், கலர் சீஸ் பண்ண சொல்லிட்டாரு. இப்போ இந்த வண்டி வந்து பிளாக் கலரில் பண்ணலான்னு இருக்கோம். இந்த கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மள்டே கொடுத்துட்டாருங்க. ஸோ நீங்கள் அவர் வந்து இங்கே இல்லை, துபாயில் இருக்காரு. அதான் சொல்லிட்டாங்க, நீங்கள் உங்களோட விருப்பப்படி எனக்கு பிளாக் எடிஷன் டார்க் எடிஷன் வண்டி பண்ணி கொடுங்க, நீங்கள் எப்படி பண்ணலாம் எது பண்ணாலும் உங்கள் ஐடியாஸ் ஃபுல்லாக உங்கள் ஐடியாஸில் போட்டு நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டாரு. இப்போ இந்த வண்டியில் என்ன வேலை பார்க்க போகிறோம், என்ன வேலை இருக்குன்னு சொல்லிடுறேன். ஹெட்லைட் பூஸ் போடணுங்க, இந்த கில் ரிப்பேர் பண்ணிக்கலாம், பம்பர் ரிப்பேர் பண்ணிக்கலாம், அடுத்து ஃபெண்டர்லேயும் டேமேஜ் இருக்குது. இந்த டோர்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி டேமேஜ் இருக்கும். இந்த டோரை மாற்றி ஆகணும். இந்த டோரை வந்து மாற்ற கண்டிஷனில் இருக்குது. இன்கேஸ் கஸ்டமர் வந்து ரிப்பேர் பண்ணி போடுங்க அப்படின்ட்டா ரிப்பேர் பண்ணி போட்டுடலாம். இதை இந்த ரன்னிங் போர்டும் மாற்றி ஆகணும். இந்த பீஸ் எல்லாம் மாற்றி ஆகணும். இந்த கீழே வர பீஸ் எல்லாம் மாற்றி ஆகணும். நான் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னா, இது வந்து ஃபுல்லாக ஒரு மெட்டாலிக் பிளாக் அடிச்சுட்டு இதை வந்து மேட் பிளாக்ல அடிக்கலாமா, இந்த மாதிரி இந்த பிளாக் பீஸ்லாம் மேட் பிளாக்ல அடிச்சோம்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், பார்க்கறது டார்க் எடிஷன் மாதிரி தெரியும். வண்டியில் டிண்ட் தான் ஆல்ரெடி இருக்குது. ஸோ வண்டியை பார்க்கும்போது ஒரு ஃபுல்லாகவே ஒரு டார்க் எடிஷன் வண்டி மாதிரி இருக்கும் அப்படின்றதான் என்னோட ஐடியாவாக இருக்குது. இந்த ஷிஃப்ட் எல்லாம் மேட் பிளாக்ல பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ப்போம், வண்டி இன்னும் உடக்கி எடுக்கல. ஸோ இப்போ தான் பார்ட்ஸ்லாம் ஆர்டர் போட போகிறேன், என்னென்ன வேணுன்றதை ஆர்டர் போட்டு கஸ்டமர் அட்வான்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் வண்டியை டிங்கரிங்காக எடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்ப்போம். இப்போதைக்கு இதுதான் என்னோட பிளான் இருக்குது. இங்கே வந்து பிளாக்கு, இங்கே பிளாக் ஃபிஷ்லாம் இருக்கிறதுல மேட் பிளாக் அடிக்கலாம் அப்படின்றதான் பிளான். ஏன்னா வந்து நீங்கள் மெட்டாலிக் பிளாக் அடிக்கும் போது கஸ்டமருக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் சாலிட் அடிக்கும் போது நிறையா ஸ்மெல் மார்க்ஸ் வந்து அதிகமாக வந்து ஈஸியாக வரும். மெட்டாலிக்கு கொஞ்சம் கம்மி டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி தான் அடிக்கலான்னு இருக்கேன். இல்லை போர்ஸ் ஏதாவது பிளாக் அடிக்கலாம், இல்லை என்ன பார்ப்போம், என்ன பிளாக் அடிக்கலான்றதை பார்த்துட்டு அதுக்கு ஃபைனலாக டிசைட் பண்ணி வண்டி அடிக்கணும். இதுதான் இந்த வண்டியோட பிளானுங்க, ஒர்க் பிளான். இதுதான் வண்டி வந்திருக்கு. வண்டியை பாருங்கள், பார்த்துட்டு ஒர்க்கு ஒன் பை ஒன்று உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வண்டி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வர மாதிரி ஒர்க் கஸ்டமர் அப்ரூவ் வாங்கிட்டோம். இப்போ வந்து பிரைமர் அன்சைட் ஸ்டாண்டிங் அடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு, வண்டியில் டிஸ்மேண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கு. கஸ்டமர்ட்ட நான் நடுவில் வண்டி டைம் ஒர்க் பண்ணோம். கஸ்டமர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாரு. அவர் அந்த ஃபோட்டோஸ் காமிச்சோன்னா வண்டி ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் அது மாதிரி நீங்களே வந்து உங்களுக்கு என்ன மைண்டில் எப்படி இருக்கோ அவர் வண்டி நல்லா இருக்குமோ அதுக்கு தான் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த வண்டி அவர் சொல்லியிருக்கிறது பிளாக் கலர் தான் சொல்லியிருக்காரு. நான் வந்து போர்ஷில் வர பிளாக்கு, மர்சிடிஸில் வர பிளாக்கு, பியோண்டில் வர பிளாக்கு, ப்ளஸ் வேறு என்ன நல்ல பிளாக், ரோல்ஸ் ராய்ஸ் ஏதாவது நல்ல பிளாக் கலர் இருக்கான்னு பார்த்துருக்கேன். இப்போ அந்த பிளாக் கலர் ஏதாவது நல்ல கலராக இருந்துச்சுன்னா அந்த கலரை சாம்பிள் அடித்து உங்கள்கிட்டையும் காமிக்கிறேன், கஸ்டமர்ட்டையும் காமிக்கிறேன். அதில் ஏதாவது ஒரு கலர் அப்ரூவ் ஆகிடும். அந்த கலர் அப்ரூவ் ஆகிட்டோம், இது டார்க் எடிஷனாக இருக்கும். சின்ன குட்டி மாஃபியா கார் மாதிரி தான் வண்டியை வந்து ரெடி பண்ணணும். ஸோ பார்ப்போம். ஸோ கைஸ், ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சாச்சு. இந்த வந்து ஜாக்வாரோட அந்த பேர்ல் கலர் பெயிண்ட் தான் அடிச்சிருந்தோம். வண்டி வந்து சூப்பராக இருக்குது. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்குது. சொல்ல போனால் எங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியம் தான் வைங்களேன் வண்டி. ஏன்னா மோஸ்ட்லி பிளாக் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறதும் சரி, ப்ளஸ் வந்து அதை பாலிஷ் போட்டு வெளியே கொண்டு வந்து கஸ்டமர் கொடுக்குறது ஒரு பெரிய போராட்டம் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து இந்த வண்டி வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சின்ன வண்டி, எனக்கு ஏதோ அழகிலே பெயிண்ட் அடிக்கிறான்னு தான் தோணுது. அந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. அளவில் பெயிண்ட் அடிக்காமல் கொடுத்துலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பீஸ் நான் இன்னொரு வண்டியில் ஷிஃப்ட்டில் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக பிளாக் அடிக்க போகிறேன். கிளாஸ் பண்ணலாமா இல்லை மேட் பண்ணலாமான்றதை ஒரு பீஸ் அடித்து பார்த்துட்டு அதுக்கடுத்து டிசைட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ இது ஒன்று, இந்த குரோம் எல்லாம் எடுக்கணும், எல்லாமே மேட்டில் போடணும். மேட்டு இல்லை ஷைனிங் பிளாக் வந்துருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் பண்ணலான்னு தான் இருக்கேன். இது எல்லாமே மாறும். வண்டி ஃபுல்லாகவே பிளாக் கலரில் தான் இருக்கும். Stupid slut, she dancing on my dick and also shaking ass. It's a boogie, tried to
ஸோ கைஸ் வண்டி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க. வண்டி வரும்போது வண்டி பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கண்டிஷன் இருந்துச்சுன்னு. இப்போ அதே வண்டியை பாருங்கள், வண்டி எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்றத ரிஃப்ளெக்ஷன்ஸ் பாருங்கள். மெயின்லி இந்த வண்டி கருப்பு கலர் வண்டி, நிறைய வேவ்னஸ் இருக்கும். மோஸ்ட்லி கருப்பு கலர் வண்டியில் குவாலிட்டி நிறையா வராது. அது எல்லா இடத்துலையும் ஃபேஸ் பண்ணுறது தான். மெயின்லி பிளாக் கலர் அடிக்கும் போது இந்த வந்து பிளாக் போல் அடிச்சிருவாங்க. ஸோ இப்போ பிளாக் கலர் தெரியுது வண்டி. ஆனால் இது வந்து சன் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பார்க்கல்ஸ் தெரியும். எல்லா போல் டோன்ஸும் நல்லா தெரியும். வண்டி வந்து பிளாக் கலர் போல். இது வந்து ஜாகுவாரில் வர ஒரு கலர், இது எக்ஸப்டில் வர கலரு. ஸோ அதே கலர் தான் இந்த வண்டிக்கு அடிச்சிருக்கும். இந்த பூஜை பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நான் அப்படியே கூட பேசலாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு அந்தளவுக்கு க்ளீனாக இருக்குது வண்டி. ஸோ சைடில் காமிக்கிறேன் பாருங்கள், டோர்ஸ்லையும் பாருங்கள், டோர்ஸ்லையும் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. இந்த வண்டி ஃபுல்லாக தெரிஞ்சு நான் மிரர்லேயே பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடில் டோரும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ரன்னிங் போர்டு வந்து உடஞ்சி வந்துச்சு, அதுவும் பெயிண்ட் பண்ணிட்டோம். மிரர் அசம்பிளியும் பெயிண்ட் பண்ணியாச்சு, இந்த பீஸும் பெயிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வர பீஸை இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இது வந்து மேட் பிளாக் அடிச்சிட்டோம். இந்த வர குரோமை வந்து கிளாஸில் அடிச்சிட்டோம். ஸோ இப்போ கிளாஸ் பாலிஷ் போட்டு தான் கொஞ்சம் இதாக இருக்குது. பின்னாடி சேம் மாதிரி தான் பிளாக் அடிச்சாச்சு. ஷிஃப்ட்டை வந்து பிளாக் பண்ணிட்டோம், இந்த லோகம் பிளாக் பண்ணியாச்சு. சேம் தாங்க மிச்சம் ஃபுல்லாகவே. ஸோ சேம் பம்பர் யூஸ் பண்ணியாச்சு. வண்டியை வந்து பாருங்கள், இன்டீரியர் க்ளீன் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே. ஸோ இன்டீரியர் க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹெட்லைட் மட்டும் வந்து யூஸ் ஹெட்லைட் வாங்கியிருந்தோம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்லைட் வாங்கணும், அதுவும் ஃபாக் ஆச்சு. ஸோ இப்போ இன்னொரு ஹெட்லைட் வாங்கிட்டு வந்தோம், ரீப்ளேஸ்மெண்ட்டு, இதுவும் ஃபாக் ஆகிடுச்சு. ஸோ கஸ்டமர் சொன்னோம் வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை, இதுதான் இருக்குது, இல்லைனா புதுசாக வாங்கி ஆகணும், வேணால் ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னோம். கஸ்டமர் வேணாம் இதே போட்டு அனுப்பிச்சுடுங்க இப்போதைக்கு, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் அதே ஹெட்லைட் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் வெயில் அடித்தா ஹெட்லைட் சரியாயிடும். மிச்சப்படி இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது மேட் பிளாக்கு, இது கிளாஸ் பிளாக் அடிச்சிருக்கேன். ரெண்டும் டிஃப்ரெண்ட் அடிச்சிருக்கோம். இது கிளாஸ் பிளாக்கு, இது கிளாஸ் பிளாக், இது கிளாஸ் பிளாக், எல்லா குரோமையும் கிளாஸ் பிளாக் பண்ணியாச்சு. ஸோ மொத்தம் 3 கலர் வண்டியில் அடிச்சிருக்கேன். போல் பிளாக், மேட் பிளாக், கிளாஸ் பிளாக், 3 கலரை வந்து காம்பினேஷன் யூஸ் பண்ணி வண்டியை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோங்க. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு வண்டி வந்து டீட்லிங் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு, வண்டியில் செராமிக் கொண்டு போட்டிருக்கோம். ஓவரால் ஃபினிஷ் எப்படி இருக்குன்றதை பார்த்து சொல்லுங்கள். எந்த லெவலில் வந்த வண்டியிலேருந்து எப்படி கொண்டு வந்திருக்கோம், ஒரு மாடிஃபிகேஷன் ரொம்ப அசிங்கமாக பண்ணாமல் எப்படி நீட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட கஸ்டமர் கொடுத்த வாய்ஸ் என்னென்னா, ஒரு மாஃபியா கார் மாதிரி இருக்கும் பார்க்கும்போது, சின்ன கார், காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்காக இருக்குன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்திருக்குன்றதை நம்புகிறேன். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்ம ஸ்விஃப்ட் ஃபுல் பாடி கலர் சேஞ்ச் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஐம் ஷூர் யூ லைக் இட். 20th August வந்து நம்ம செகண்ட் இயர் ஆனிவர்சரி. இதுக்கு வந்து நம்ம நிறைய கிவ்அவே கொடுக்க போகிறோம். இதில் வந்து ஒரு கிவ்அவே பார்த்தீங்கன்னா 5 லக்ஸரி கார் ஓனர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணால் 25% டிஸ்கவுண்ட் ஆன் ஃபுல் பாடி ஃபார் 5 லக்கி வினர்ஸ் ஃபார் லக்ஸரி கார்ஸ். ப்ளஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக நம்ம செராமிக் கோட்டிங் போட்டு கொடுப்போம். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.